இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆனி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலனை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை முதல் 16 ஜூலை 2026 வியாழக்கிழமை. என்ன மேஷராசி அன்பர்களே, நீங்க தான் ஏற்கனவே 7 நாட் சனியில் இருக்கிறீங்க. அது பத்தாத குறைக்கு தலைமறைவு வாழ்க்கை. பஞ்ச பாண்டவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா 13 வருஷம் காட்டு வாசம், ஒரு வருடம் அஞ்ஞான வாசம். அப்படி ஒரு அஞ்ஞான வாசத்தில் இருக்கிறீங்க சாமி. சொந்த நாடு, சொந்த மாநிலம், சொந்த நகரம், சொந்த தெருவிலேயே இருக்கணும். ஆனா கடன் வாங்கியிருந்தா கடன்காரன் கண்ணில் படக்கூடாது. பட்டா ஒன்றும் நடக்காது. அகௌரவமும் அசிங்கமும் அவமானமும் நடக்கும். அதனாலேயே நீங்க தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை. நாங்க கடனே படலைங்க. பிறந்ததுல இருந்து எங்க அப்பனாரும் வாங்கல, எங்க தாத்தனாரும் வாங்கல, நாங்களும் வாங்கலன்னாக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வேண்டி தலைமறைவாக இருக்கணும். இது பேசிக் பலன் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் மனசுல ஒரு உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லை. அச்சம் உண்டு கிடையாது. அச்சம் இல்லை, 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 இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல விஷயம். இந்த மாசம் ஆரம்பிச்ச உடனே நீங்க யோக ஜாதகமா இருந்தா பணம் வருது சுவாமி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்க ஜாதகம் யோக ஜாதகம் இல்லைன்னு அர்த்தம். யோக ஜாதகமா இருந்தா ஆரம்பிக்கும் போதே 9 தொகை வருது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே 9 தொகை. பிறகு காமம் தூக்கலா இருக்குது, தூக்கலா இருக்குது. அவ்வளோதான். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். அப்படி பாட்டு தான். பாட்டு பாடுறதுக்கு மனைவி இருந்தால், அழகிய மனைவி இருந்தால், இன்னும் அழகிய அன்பான மனைவி இருந்தால் இன்னும் உங்கள் ஜாதக யோகம்னு அர்த்தம். எங்களுக்கு பாட்டரே இல்லைன்னாக்கா ஜாதகத்தில் ஸ்வாஹா பெண் யோகம் இல்லை என்று பொருள். அடுத்தது திருமணமானவங்களாக இருந்தால் பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கும். உங்களுக்கும் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனைகள் வரும். வீண் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். கட்டுக்கடங்காத முகமதிய மதத்தினரால் சில உதவி, பொருள் உதவி கிடைக்கும். ஒரு ஆவி ஒன்று உட்கார்ந்து இருக்குது உங்கள் யார் மேலே, உங்கள் மனைவி மேலே. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஆவி எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இந்த மாதம் உங்கள் மனைவிக்கும் காமம் அதிகமாக வரும். பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஈடு கொடுக்கணும். அப்படி இருக்கணும். அதே மாதிரி லிவிங் டுகெதர் அப்படியே பார்த்துக்கணும். நிலைகள் முத்தான 5 நிலைகளில் இந்த மாதம் நீங்கள் சுழற்றப்படுவீர்கள். முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 2 ஆகஸ்ட் 2026. இது உங்களுக்கு முதல் நிலை. இந்த நேரத்தில் தான் காமம் மிகுதியாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனாக்கா தேவையில்லாத பெண் சபலத்தால் பணத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். தேவையில்லாத வழக்குகளையும் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் காமம் காமம் காமம், எங்கு நோக்கினும் காமமடா. எப்படி? எங்கு நோக்கினும் காமமடா. அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தும். பிறகு கொஞ்சம் பொருளாதாரம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, வரும். எதிர் பாலினத்திடம் இருந்து வரும். எதிர் பாலினத்தினுடைய சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரும். மனைவி சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரும். பெண்ணாக இருந்தால் கணவன் சொந்தக்காரங்கிட்ட இருந்து வரும். லிவிங் டுகெதராக இருக்கும். இன்னும் சில பேருக்கு திருமணம் கடந்த உடலுறவு இருந்ததுன்னா அந்த பார்ட்னர் மூலமாக வரும். ஆண் பெண் பார்ட்னர் மூலமாக. பிறகு இரண்டாவது நிலை வருகின்ற 20 ஜூன் 2026 முதல் 2 ஆகஸ்ட் 2026 வரை. முதல்ல சொன்ன தேதி 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 தான் உங்களுக்கு எதிர்பாலனத்தின் மூலமாக, மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக, தொழில் ரீதியாக, சமூகத்தின் ரீதியாக, காதலன் காதலி ரீதியாக, திருமணம் கடந்த உறவில் இருப்பவர்கள் வாயிலாக, யார் கூட இருக்கிறீங்களோ அவங்க வரும். 2வது தேதி 20 ஜூன் 2026 முதல் 2 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் நீங்கள் வாயை திறந்து பேசினாலே சண்டை போடுற மாதிரி இருக்கும். கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துகிற சூழ்நிலைகள் ஏற்படும். வலது கண்ணில் அடிபடுவதற்கும் அதிகாரம் உண்டு. நீங்கள் பேசினாலே சண்டைக்கு வரா மாதிரியே நினச்சிப்பாங்க எதிராளி. அதனால் கொஞ்சம் வாக்கு கட்டுப்பாடு அவசியம். முகத்தில் அடிபடுவதற்கோ வாய்ப்புண் ஏற்படுவதற்கோ என்ன வாய்ப்பு உண்டு.
மூன்றாவது நிலை, 2 நிலை முடிந்தாகிவிட்டது. அது 22 ஜூன் 2026 முதல் 7 ஜூலை 2026. இது உங்களுக்கு கர்ப்ப நிலை வந்து பிரச்சனை வரும். இந்த நேரத்தில் கணவன் மனைவியை சந்தேகப்படலாம், மனைவி கணவனை சந்தேகப்படலாம். எனக்கு உன் கேரக்டர் மேலே சந்தேகம், நான் வச்ச பர்ஸில் இருக்கிற பணம் எங்கே அப்படின்னு கேட்கலாம். உங்கள் கேரக்டரையும் சந்தேகப்படலாம். இது ஏற்படும். சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ என்ற பயம் இருக்கும். சொத்துக்கள் கைவிட்டு போய்விடுமோ என்ற பயம் இருக்கும். வீடு வாகனம் ரிப்பேர் ஆகி அதுக்காக ஒரு தொகையை எடுத்து செலவு செய்ய வேண்டிய அமைப்பு வரும். மறுகடன் போவீங்க ஹோம் லோனில். இப்போ 4வது நிலை, 3 நிலை முடிந்தது. வருகின்ற 4 ஜூலை 2026 முதல் 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டம் மனைவியின் மீது உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தேகம், அதே போல் மனைவிக்கும் உங்கள் மீது சந்தேகம். 2 பேருடைய கேரக்டர்லேயும் சந்தேக கோடு, இது சந்தோஷக்கேடுன்ற மாதிரி இருக்கும். பணம் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து வரும், அதுவும் எதிர்பாலினத்தின் மூலமாக தான் வரும். காதலன் காதலி, லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, இப்படியெல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இது முடிஞ்சுதா? 4வது நிலை. இப்போ வாங்க 5வது நிலை. அதுதான் 5 ஜூலை 2026. அதிலிருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 16 ஜூலை 2026 ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷனு, லாட்ரி டிக்கெட்டு, ஆன்லைன் லாட்ரி டிக்கெட்டு எதுவும் ஆடக்கூடாது. ஆடனா அம்புட்டு காசும் கோவிந்தா 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 போயிந்தா 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 அப்படின்னு தெலுங்கில் சொன்னால் போயிடுச்சா 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 பூடிச்சா பூடிச்சா பூடிச்சான்ற மாதிரி போயிடும். காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும், அடிவயிறு அல்சர் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருக்கணும், டைமுக்கு சாப்பிடணும் என்று கூறி, பிறகு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பண வரும் நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.